நான் எப்போ பாத்திரம் கழுவுணும்னு எனக்கே தெரியாது. ஒரு டம்ளர் கூட நான் கழுவுனது கிடையாது. நானும் அவன் முன்னாடி இருந்து இதை நான் பெருசாக காமிச்சுக்கிட்டேன்னா அவன் வந்து ரொம்ப பயந்துருவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பிள் மணிமோது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அதே காஸ்டியூமில் இருக்கும். போன லாஸ்ட் வீடியோவில் வந்து இதே ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருப்போம். இன்றைக்கி மதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண போகிறோம். பாவம் மது வந்து அவங்க போனதுக்கப்புறமே இது இவ்வளோ பாத்திரம் இருக்குது விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அந்த விளாக் எடுக்கும்போது வந்து மணி 10:30. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். அப்போ படுத்தவ இப்போதாங்க எந்திரிச்சா. சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு கிட்டத்தட்ட 3 நாளாக உட்காரமா வேலை செய்யறேன். ரூமெல்லாம் அவள் தான் சுத்தம் பண்ணா. அதனால வந்து ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன். கை கால்லாம் ரொம்ப வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு நான் இது வரைக்கும் பாத்திரம்லாம் கழுவுனதில்லை. சின்ன வயசில் கழுவியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சரி மது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இவளுக்கு என்னன்னா வீடியோக்காக கொஞ்ச நேரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாரோ அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு பயமாட்டிருக்கு. இன்னைக்கு வந்து தண்ணி வேற கழுவிதான் ஆகணும். எங்களோட நாங்கள் என்னென்ன வேலை கன்சீவ் ஆனதுலேருந்தே இவர் தாங்க என்னோட ட்ரெஸ்ஸில் இனிமேல் துவைக்கிறாரு. ஏன்னா எங்களுக்கு வாஷிங் மிஷினில் போட்டால் வந்து செட் ஆகும். ஆமாம், எனக்கு அந்த வாஷிங் மிஷின்லாம் போட்டு துவைச்சி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து என் ட்ரெஸ் வந்து யார் துவைச்சாலுமே பிடிக்காது. என் ட்ரெஸ் நானே துவைச்சிக்கிட்டா தான் பிடிக்கும். ஏன் அழுக்கா இருக்கோ இல்லையோ என் ட்ரெஸ் நானே துவைச்சா தான் பிடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே கொஞ்ச நாள் நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முடையாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவ துவைச்சிட்டு இருந்தா. இப்போ பழையபடி இப்போ என் ட்ரெஸ் துவைக்கிறது இல்லாமல் இவ ட்ரெஸ்ஸும் சேர்த்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். பெட்ஷீட்டு எல்லாமே அவர் தான். பெட்ஷீட்டும் வேற வந்துட்டு யாராவது போனாங்கன்னா அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் துவைக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் பெட்ஷீட்லேருந்து எல்லாமே துவைச்சி போட்டுருவோம். அப்புறம் உட்கார சோஃபா அந்த துணியிலேருந்து எல்லாமே நாங்கள் எப்போவுமே துவைச்சி போட்டுருவோம். வாரம் துவைச்சி போட்டுருவோம். இன்னைக்கு வந்து எப்பவும் எங்களுக்கு வீடு கிளீனா இருக்கணும். வீடு கசகசன்னு இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்காது. யாராவது வருவாங்க போவாங்க, அந்த டைம்ல வந்து வீடு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் வந்து இனி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்களா. அதனால எப்பவுமே வீடு கிளீனாகவே இருக்கணும் அப்படின்னு தோணுது. கிளீன் பண்ணணும், நம்ம தான் கிளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணியாச்சு வீடு. இன்னும் நம்ம அந்த சோபா செட்டு பெட்ஷீட்லாம் துவைக்கணும்ல. துவைக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு வந்து தண்ணி வேற வருங்க. தண்ணியெல்லாம் வந்தா ஓஸ் போட்டு விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் துவைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அந்த விளாக்ல இன்னைக்கு காட்டுறேன். சப்போஸ் இன்னைக்கு தண்ணி வந்துச்சுன்னா என்னென்ன வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ப்ரெக்னெண்டா இருந்தா நம்ம தானே பார்த்துக்கணும், வேற வழி இல்லைல்ல. அதனால முக்கால்வாசி வேலை நான் தான் இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடை கூட நான் இப்பெல்லாம் அனுப்புறது இல்லை. நான் தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். பால் வாங்க மட்டும் அனுப்புறது இல்ல நான் தான் இவரை அனுப்புறேன். இவரை நீ அனுப்புறது இல்ல. சரி ஓகேங்க. இந்த வீடியோ வந்து சரி சொல்றாரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னா போகும், என்டர்டைன்மெண்டா போகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இவர் பாத்திரம் கழுவி நான் மிச்சம் எல்லா வேலையுமே செஞ்சு பாத்திருக்கேன். ஒரு பாத்திரம் வீடெல்லாம் கூட இன்னைக்கு நான் தான் கூட்டணும் 6 மணிக்கு மேல. வீடு கூட்டிட்டோம் ஆல்ரெடி. சரி ஓகேங்க, பாத்திரம் கழுவுறோம். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பாத்திரம் இங்க பாருங்க எவ்வளவு பாத்திரம் இருக்குன்னு. போன விளாக்லயே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து பாருங்க. இவ்வளோத்தையும் விளக்கணும். எல்லாருமே போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஊருக்கு போகணும்ல. இங்க இருந்து எல்லாம் ஊட்டியில இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, அதனால போயிட்டாங்க. அதனால இப்போ நான் தான் விளக்கணும். இப்போ போயிட்டு குடத்துல போய் தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றி வச்சுட்டு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. போன டைம் 10:30 எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த விளாகு. அப்போது போட்டது வெளியில். அதுக்கப்புறம் இப்போ மணி எப்படியும் ஒரு 5:30 இருக்கும். நான் 5 மணிக்கு தான் எந்திரிச்சோம். 5 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியிலவே வந்தோம். ஸோ ஓகே, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுல என்ன இருக்குது, ஹெல்ப் பண்ணுவோம். இதாங்க நம்ம தொட்டி. எப்போவுமே தண்ணி வரப்போ இது வந்து ஃபுல் பண்ணி வச்சுருவோம். என்ன ஒரு 50-60 குடம் தான் பிடிக்கும். இன்னும் வேறு எடுக்கணும். உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. இங்க இருந்தா மது அங்க தண்ணியை தூக்கிட்டு போயிட்டு அடே அப்பா இப்படிதான் இவ்வளவு பெரிய குடம்லாம் தூக்கிட்டு போயிட்டு டெய்லியும் தண்ணியை ஊற்றிட்டு இருக்காலும் இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு வாசலுக்கு தெளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த நாய்ங்க எப்பவுமே இங்க பார்த்தா சண்டை தான். அங்க வரு நம்ம பப்பிய சண்டைக்கு போயிடுது நம்ம பப்பி. ஏ பப்பி, வாரம் வாரம் வந்துருது எங்க பப்பி. என்னண்ணா பண்றீங்க? என்னாச்சு? நல்ல அடி. இங்க ஒரு தோலை உறிஞ்சிருச்சு. பாவமா நீங்க என்ன இங்க ஏய் பைத்தியம் இறங்குடி. உளுந்துட்டீன்னு என்னடி பண்றது? ஏற்கனவே காஞ்சி கிடக்கு. இதுக்கு தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வர்றதில்லை.
தெரிஞ்சு கழுவவும் முடியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட நான் எப்போ பாத்திரம் கழுவணும்னு எனக்கே தெரியாது. ஒரு டம்ளர் கூட நான் கழுவுனது கிடையாது ஏமாது. அதுக்கப்புறம் இப்போதான் கழுவுறேன். ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி யார் பாத்திரம் கழுவினாலும் இருக்கு, அந்த பாத்திரத்துல சூற வாசம் அடிச்சாலும் இருக்கு. ஆமா, அது இந்த மீன் குழம்பு வச்சாலே எனக்கு அது ஒண்ணுதான் பிடிக்காது. யார் யாருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது. நாங்க நிறைய பேருக்குல முக்காசி பேர் எல்லாருக்குமே பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மீன் சாப்பிட்டு அந்த ஒரு வாசம், அதனாலே நாங்கள் மீன் எடுக்க மாட்டோம் உண்மையாலுமே. ஆனால் மீன் சாப்பிட்டா சிக்கனை விட மீன் சாப்பிட்டா தான் நல்லது. ஆனால் அந்த வாசம் சாப்பிட்டு வாய் வச்சு வேற குடிப்பாங்களா நிறைய பேர். அதனால பெரியவங்களாம் அப்படி இல்லை, சின்ன குழந்தைங்கள வாய் வச்சு குடிப்பாங்களே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அதே வாசமாகவே இருக்கும். அதனாலேயே நாங்கள் பயந்துட்டு மீனே எடுக்க மாட்டோம். அதனால தான் இவ டார்ச்சர் பெரும் டார்ச்சரா இருக்கு. ஏண்டி கொஞ்ச நேரம் விட்டுட்டு இருக்க மாட்டா என்னைய? மேலேயே தாங்கிட்டு நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்கிட்டயே தான் இருப்பான். ஏன் நீ எப்படி விளையாட்டுக்கா நீ? சரி ஓகேங்க, கொஞ்ச நேரம் ஸ்பீடு போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கே போர் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் விளக்கி எடுத்துட்டோம். அவன் வந்து விளக்குனா, நான் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுனேன். தண்ணியிலே இருக்கும். எனக்கு ரொம்ப கோல்டாகவே இருக்குங்க. பாதி பாத்திரத்தை உள்ளே எடுத்து வச்சிட்டோம். அதெல்லாம் ஏன் எடுக்கல, ஃபுல்லாக கழுவுனதெல்லாம் ஏன் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு vlog அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக 6 o'clock இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க. அது ப்ராசஸ் ஆகிட்டு இருந்ததுனால நம்ம அதை ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து நம்மகிட்ட வந்து பிசியோ லேப்டாப் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறது கிடையாது. நான் மொபைல்லே தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அது அப்லோட் ஆகிட்டு இருந்த சமயத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் டிலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தண்ணி வந்தால் அதையும் சேர்த்து மொத்தமாக என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். ஃபுல்லாக பாருங்கள். அது வேலை செய்ய பார்த்தா எனக்கே கண்ணில் தண்ணியே எப்படி போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சொல்லிட்டு அழுந்துகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் வெங்காயம் வெட்டுறேன். இன்னைக்கு கடுப்புங்க. வெங்காயம் கண்ணுக்கிட்ட தான் வந்து வெட்டுவாய்வேன். கண்ணுக்கிட்ட இப்படி வச்சா வெட்டினேன் நானு. சரி ஓகே, இன்னைக்கு தண்ணி வரும்னு எதிர்பார்த்தோம், தண்ணி வரல. எப்போ பார்த்தாலும் இவளுக்கு இதான் வேலை. நான் பாட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் இந்த மொபைலில். வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவ வெங்காயம் வெட்டி கேமும் விளையாட விடாம பண்ணி அழுக வச்சு நம்மளை வெட்டுற எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் எவ்வளோ நீ அழுகிறியோ? இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான். கம்மியா? நான் பார்த்துருக்கேன், எனக்கு கம்மி தான். சரி ஓகேங்க, இந்த vlog வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து தண்ணி வரும். நாளைக்கு தான் மெயின் வேலையே இல்லாமது. நாளைக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சு தொடச்சி எடுத்து மேலே வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிருக்கேன். அது நீங்கள் தான் வைக்கணும். அப்புறம் யார் யார் வீட்டுக்கு எந்தெந்த பாத்திரம், நிறைய பாத்திரங்கள் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோமா, அதனால நான் பெருசாக எதுவுமே யோசிக்கல. பாத்திரம் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இந்த அக்காட்டெல்லாம் பாத்திரம் வாங்கியிருந்தேன். எல்லாம் அவங்களுக்குலாம் செட்டில் பண்ணிட்டு அம்மாவோட பாத்திரம்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு. அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்கள் அம்மாலாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் விளாகில் வந்து அம்மா எல்லாமே இருக்காங்க. ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறமே தனியாக தான் இருக்கோம். அம்மா வந்து அங்கே சொந்த வீட்டில் இருக்காங்க. சொந்த வீட்டு விளாக் வந்து ஒரு நாள் காட்டுறோம். 2 பேரும் ஏன் பேசிக்கிறது இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டிங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாருமே இருக்காங்க. இவங்க வீட்டிலே எல்லாருமே வந்துருந்தாங்க. எங்கள் எல்லாருமே வந்து 7th month வளகாப்பில் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. ஓகே, சொல்லணும்னு சொன்னீங்க. ஆல்ரெடி அப்படி பார்க்கணும்னா நீங்கள் மேரேஜ் வீடியோவில் கூட பார்க்கலாம். மேரேஜ் வீடியோவில் கூட பார்க்கலாம். எல்லாருமே இருப்போம். இப்போ வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, யோசிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நைட்டு டின்னர் அப்படின்னா, இவருக்கு பிடிச்ச அந்த பெரிய வெங்காய சட்னி, தோசை. எங்க வீட்ல டெய்லி நைட். எனக்கு வந்து யார் யாருக்கு அது பிடிக்கும் என்னன்னு தெரியல. பிடிச்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த பருப்பு சாம்பாரோ இந்த மாதிரி அப்புறம் தேங்காய் சட்னி இதெல்லாம் பிடிக்காது. இந்த இது என்ன சட்னி? இது ஒரு சட்னி எங்க அம்மா பழக்கி விட்ட வேலை.
அந்த சட்னி வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிச்சிருச்சு. அந்த வாரத்துல 2 தோசை 7 சாப்பிட்ற நாள்ல இடத்துல 7 நாளும் இதே சட்னி 2 தோசை சாப்பிட்ற இடத்துல இந்த சட்னி செஞ்சால் ஒரு 3 தோசை சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஓகேங்க, இந்த விலாக் வந்து சாப்பிட்ற எல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஓகே, இந்த விலாக் வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு ஆக்சுவலா இந்த சட்னி பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இந்த சட்னினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா செஞ்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது எங்க அம்மா இந்த சட்னி செஞ்சாங்கன்னா நிறைய தோசை சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். இந்த சட்னி இப்ப செஞ்சு 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 இந்த வெறுத்தே போயிட்டேன் நான். அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இந்த விலாக் இதோட முடியாது, நாளைக்கும் கண்டினியூ ஆகும். நாளைக்கு தான் மெயினே இருக்குது. ஸோ ஓட்டி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். தி நெக்ஸ்ட் டே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா 9:30 தாங்க எந்திரிச்சேன். 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கோலெல்லாம் போட்டு வாசல்லாம் கூட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் ஒரு 9:30 எந்திரிச்சு பார்க்குறேன், மாமான்னு எழுப்பிட்டு இருந்தா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்ல அவள் பாட்டுக்கு அழுந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து தைராய்டு மாத்திரை வந்து 2 மாதமாக போடல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிற விலாக்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இந்த இடம் பெருசாக இருக்குது, தைராய்டு இருக்குன்னு நினைக்கிறேன், செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமேங்க எங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவளுக்கு தைராய்டு இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. மேரேஜ் பண்ண ஸ்டார்டிங்கில், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னடா எல்லாருமே இதே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நாங்கள் போய் செக் பண்ணோம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் தைராய்டு இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தைராய்டு இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே விலாகில் சொல்லியிருந்தோம். அது வந்து உங்களால் தான் உண்மையாலுமே தெரியும். நாங்கள் இல்லைனா நாங்களுமே கேஷுவலாக விட்டுருப்போம், ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, நார்மலாக ஒரு ஆளுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது தானே அப்படின்னு விட்டுருப்போம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் சரி எதுக்கும் போய் ஒரு டைம் செக்அப் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதையும் தாண்டி வந்து தைராய்டு இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு டைம் வந்து அபார்ஷன் ஆகிருந்தது. இப்போ வந்து அதையும் தாண்டி இப்போ வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தொண்டை வலிக்குது அப்படிங்கும்போது அது யாருக்காக இருந்தாலுமே ஒரு ஃபீலாக இருக்கும்ல. அப்போ வந்து ரொம்ப அழுதுட்டா. காலையிலே அழுந்துட்டு, இல்லை திங்கக்கிழமை தான் வர சொல்லியிருக்காங்க, நம்ம இன்றைக்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம நர்ஸுகிட்ட கால் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி தொண்டை வலிக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ டிலே பண்ண வேண்டாம், நீங்கள் இன்றைக்கி வந்து செக்அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். திருப்பூரில் வந்து நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், என்ன ஏது அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. தண்ணி வரும்னு நினச்சிட்டே இருந்தோம், தண்ணி வரல. அப்புறம் வாட்டர்மேன் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து இல்லை போயிட்டு வாங்க, ஈவினிங் தான் நான் எடுத்து விடுவேன் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே செக்அப் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். நான் வெளியில் வந்து உட்காந்துருந்தேன், இப்போ தான் எந்திரிச்சோடனே சரி அப்படியே வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். உள்ள என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். குண்டே, என்ன பண்ணிகிட்டு இருக்க? சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்கே வர சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் காலையில் அழுத? இப்போயே மூவி சரியாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது என்னது காலையில்? சவுச்சவா? எனக்கு சவுச்சவே பிடிக்காது. சரி அவளுக்காக எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கோஸ் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு பிடிக்காது, நான் சவுச்சவ் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. அவளுக்கு அதை செஞ்சுட்டு எனக்கு கோஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பொரியல் பாரு. குட் கேர்ள். ஓகே குட் கேர்ள். சரி ஃபீல் பண்ணாதே. இப்போ போகிறோம், சாப்பிட்டு இப்போ போகணும். அப்போனா இப்போ தைராய்டுக்காக தானே போகிறோம், சாப்பிடாம தானே போகணும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ எப்படி போகிறது? பாருங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம போய் வேஸ்ட் ஆகிருப்போம். பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ல. பிளட் டெஸ்ட் எடுத்தால் தானே அதில் என்ன இதில் இருக்கு. இன்னும் 4 நாள் இருக்கு அவங்க வர தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னதுக்கு. இப்போ பயமாக இருக்கு. ஏதாச்சும் இப்போ பார்த்துருந்தேன். அவங்க நர்ஸ்கிட்ட சொல்லி கேட்க சொல்லாமா டாக்டர்கிட்ட போகிறதுனால எதுவும் ப்ராப்ளமா இல்லை நாளைக்கு வரலாமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. போயிடலாமா டிலே பண்ணாமல்? சரி ஓகேங்க, நம்ம இப்போது ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் எந்திரிச்சிட்டு நான் அப்படியே வெளியில் வந்தேன். இவன் சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நம்ம கார் போத்தாமல் அப்படியே விட்டு வெயிலில் ரொம்ப அழுக்காயிடுச்சு. சரி ஓகேங்க, நான் போய் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்னென்ன சொல்கிறாங்க என்ன எதுன்ட்டு பார்ப்போம். சும்மா எதுனாலும் அழுந்துடுறாவ, அதுதான் ஒரு சிக்கல். அது யாருக்காக இருந்தாலுமே இருக்கிறது தானே. டக்குன்னு எதுனாலுமே ரொம்ப பயந்துருவாங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம். முடிஞ்சவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலே காட்டுறோம், நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்துடுவா, எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவா. தேடி வந்து இப்படி பக்கத்தில் நிற்கலைன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அப்படியா? யார் நீ இப்படி பண்ணுவ? பைத்தியமா கிறுக்கா? சாப்பிட்டியா?
சரி எதுக்காக குளிச்ச இன்னைக்கு? சும்மா 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 யாராவது குளிப்பாங்களா நீ? அப்புறம் எதுக்காக குளிப்பாங்க? எங்கேயே வெளியில் போனால் குளிக்கலாம். வெளியே போலினா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் குளிக்கக்கூடாது. குளிக்கக்கூடாது தானே நீ? சரி ஓகேங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்ம ரெடி ஆகிட்டோம். இனி அப்படியே கிளம்ப வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு. மதம் என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு மண்டே தான் டேட் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே பயந்துகிட்டே இருக்கா. அது 2 பேர் தானே இருக்கோம், அம்மாவுக்கு ஒர்க் போயிட்டாங்க. சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது நல்லதில்ல. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அங்கே எப்படியும் ஒரு 1 hour 1.5 hour ஆகும். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில். நாங்கள் பார்க்குறது முழுக்க வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி அவங்களுக்கு தான் முழுக்க அந்த ஹாஸ்பிட்டலு. ஸோ அதனால் நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். அங்கே தான் தைராய்டுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தைராய்டுக்கு அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே, நம்ம அவங்ககிட்ட தான் தைராய்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்டே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தைராய்டு எப்படி உங்களுக்கு லோவாச்சு, எப்படி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ப்ரெக்னென்சிக்கு நாங்கள் அவ்வளோவா ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இந்த தைராய்டு ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். 2 மாதத்துக்கு வந்து இப்போது மாத்திரை போடாமல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் என்ன ஏது உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்துடும். நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்களும் அங்கேயே பாருங்கள். எங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. தைராய்டு க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. எங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம அங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்பவும் போல தான் இருக்கும். நார்மலான அமௌண்ட்டு தான் வாங்குவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு முன்னாடி வந்து இதை வந்து பேச எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா உண்மையாலுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணல. நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, இப்போதைக்கு பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு என்கிட்டே கேட்பாங்க. அவட்டையே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அது வந்து எனக்கு கூட ஓகேவான ஒரு பையன் நார்மலாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப சங்கட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம வீடியோவில் பேசணும்னா நிறைய பேர் வீடியோலேயும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு நாள் நல்லதாகவே நடக்கும். நாங்கள் எல்லா டைமும் சொல்லிகிட்டே இருக்கோம். அவள் முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி அவள் தொண்டை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. நான் அதை வந்து அவள் முன்னாடி வந்து இப்படி சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நானும் அவள் முன்னாடி இருந்து இதை நான் பெருசாக காமிச்சிக்கிட்டேன்னா அவள் வந்து ரொம்ப பயந்துருவாள். அதனால தான் நான் செல்லை தூக்கிட்டு வந்து தனியாக உட்காந்து vlog பண்ணிகிட்டு இருக்கேன். 1 hour later. இப்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். எத்தனை டோக்கனு? 29வது டோக்கன். எப்படியும் இப்போ மணி வந்து மணி 11 மணி. நாங்கள் போவையில் எப்படியும் 2 மணி ஆகிருக்கும். கன்ஃபார்ம் 2 மணி ஆகிடும். இப்போ தான் டாக்டர் வந்தாங்கம்மா. நாங்களும் இப்போ தான் வரோம் கரெக்டாக. முன்னாடியும் டோக்கன் ஏதாவது கூப்பிட்ருக்கலாம். ரொம்ப கஷ்டம். எப்படியும் ஒரு 2 மணி ஆகிருக்குள்ள, மணி 11. சும்மா நார்மலாக வந்தாலே எப்படியும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். எப்படி 29 டோக்கனுங்கும் போது எப்படியும் 2 மணி ஆயிடும். நான் வேறு இன்னும் காலையிலேருந்து சாப்பிடாம நான் மட்டும் சீக்கிரம் முடிஞ்சிடும்ட்டு வந்தேன். எப்படியும் 2 ஆயிரம் மாட்டேருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். உங்களுக்கு முன்னாடி காட்ட மறந்துட்டோம். ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு முன்னாடி. இன்றைக்கி என்ன? இன்றைக்கி குடியரசு தினம். காலையில் நான் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறாங்கன்ட்டு எங்களுக்கே பக்குன்னு இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்தாலும் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குல்ல. சரி ஓகேங்க, முடிச்சுட்டு என்னன்ட்டு சொல்லுங்கள்.